தோத்த ஆஸ்னலே வந்து ரெட்டை துப்பாக்கிக்கு பயங்கரமாக விஜய் வரதராஜ் வந்து வீடியோ போடும்போது, ஜெயிச்ச மான்செஸ்டர் யுனைடெடு நாங்கள் வீடியோ போட மாட்டோமா, ஒரு பந்தாவாக இருக்கும் தாண்டா அதெல்லாம் சொன்னேன். உடனே திமிரு தலைக்கேறிச்சாலாம் கேட்டுறாதீங்க, தலைக்கேறல, தத்தி தவழ்ந்து ஜெயிச்சிருக்கணும். அந்த கிரிம்ஸ்பி டவுன்ட்ட தோத்ததெல்லாம் வந்து அன்ஃபரிகியூபிளான ஒரு மொமெண்ட்டு. வணக்கம் பாய்ஸ், இது வந்து சிகப்பு சாத்தானோட எபிசோட்னு கூட வச்சுக்கலாம். வினுஷை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அடுத்த 10 நாள் அவைலபிளாக இல்லை. பசங்க எல்லாம் கேட்டதுனால நாளைக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவோன்னு பண்ணுறேன். கீழே கழுவி மட்டும் ஊற்றிடாதீங்க, ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம யுனைடெட் கொடுக்குற சோகத்தோட நீங்கள் சோகத்தை கொடுத்துட போகிறீங்க கமெண்ட்டில், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சரி ரைட்டு, போமா வீடியோக்குள்ளார. ஓகே, ஃபஸ்ட்டு மான்செஸ்டர் யுனைடெடுக்கு அகெயின்ஸ்டாக இந்த உலகமே இயங்குதா, அதாவது ப்ரெஸ், புண்டிட்ஸ், நியூஸ் பேப்பரு, அதான் சொல்லிட்டேன் ப்ரெஸ்ன்ட்டு, அப்புறமேட்டு யூடியூபர்ஸு, நான் இங்கிலீஷ் எடுத்து தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு யார் அப்படின்னாக்கா, இந்த வந்து ரீல்ஸு போடுறவங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே வந்துடுவாங்க, ஆன்லைன் முடிச்சு எல்லாருமே வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸியை பற்றி பேசுனா மட்டும்தான் காசு, வியூஸு அப்படிங்கிற மாதிரி மான்செஸ்டர் யுனைடெடோட ஃபேன் பேஸு பைத்தியக்கார ஃபேன் பேஸு. அதாவது ஒரு கிளிக் பைட் மாதிரி, மான்செஸ்டர் யுனைடெடு ஆகி போயிட்டாங்களா, மான்செஸ்டர் யுனைடெடு செத்து போயிட்டாங்களா, ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக எது போட்டாலும் கிளிக் பண்ணுவாங்க நம்ம ஃபேன்ஸு. அதை மறுக்கவே முடியாது, நானும் கிளிக் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரில, யுனைடெடை வச்சு செய்கிறாங்க எல்லாருமே. கரெக்டாக இல்லையா? எனக்கு தெரிஞ்சு உள்ள மைக் இருக்குது, மைக் இல்லாமல் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போது ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகி 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு ரீல் போட்டிருப்பேன். மேட்ச் முடிஞ்சோடனே லைவ் வந்தேன். மான்செஸ்டர் சிட்டியை வந்து தர்மடி அடித்தாங்க. டாட்னாம் கூட நல்லா தான் விளாண்டாங்க, ஆனால் அவங்க ஹை ப்ரெஸ்ஸிங்கில் 2 கோல் போட்டாங்கல்ல, அப்போ எங்கே போச்சு? அதுக்கப்புறம் இப்போ நேத்திக்கு யார் அவங்க யாராவது பிஹெச்ஏ பிரைட்டன் ஆல்பியன் நினைக்கிறேன், அந்த டீம் மறந்து போயிடுச்சு எனக்கு டீம் பேர், அவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 1 கோலை போட்டு 2 கோலை போட்டு ஜெயித்தாங்க அவங்க கூட. ஸோ 1 ட்ரா 2 லாஸு இந்த டீமு. 14வது இடமும் கீழே இருக்கு, நமக்கு கீழே ஒரு 4-5 பிளேஸ் கீழே இருக்காங்க. ஆனால் மான்செஸ்டரில் இருக்க மான்செஸ்டரை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா 4 வாட்டி ப்ரீமியர் லீக் அடிச்சிருக்காங்க. தே ஆர் ப்ரூவன், தே ஆர் செட்டிலிங் இன், நியூ டீம், மயிறு மட்டை மண்ணாங்கட்டி இப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி மயிறு மட்டை மண்ணாங்கட்டி தான்டா, திரும்ப திரும்ப ஏன் எங்களை வச்சு செய்யணும்? டேய், நாங்கள் ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லைன்னு முடிவாயிருச்சு. பாவண்டா ரூபன் அமோரியம், நீங்கள் கொடுக்குற மென்டல் டார்ச்சரில் அவன் எனக்கு தெரிஞ்சு டீமை விட்டு ஓடிடுவான், இல்லை செத்து போயிடுவான் போல, அந்தளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறீங்க. சரி, நான் இந்த தடவை ரொம்ப தெளிவாகிட்டேன், எவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆஸ் அ ஃபேனாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன பண்ணலாம், ரூபன் அமோரியம் 5 வருஷம் இருந்துட்டு போட்டுமே, புதுசாக ஒரு மேனேஜர், ஏன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, சார் அலெக்ஸ் ஃபெர்குசன், எவன் திரும்ப வந்தாலும் காப்பாற்ற முடியாது கிளப்பு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது கிளப்பு. அப்படிங்கும்போது ஏன் ரூபன் அமோரியம் இருந்துட்டு போட்டுமே, ஏன் ப்ரெஷர் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் லாஸ்ட்டில் இருக்க டீம்னா எங்களை ஏன் நோண்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் ரிலேகேட் ஆனால் ஆகிட்டு போய்க்கிறோம், ஏன் எங்களோட சுத்தையே நோண்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அக்கால ஓலிகளா, ஒவ்வொரு மேட்சும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா, ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் இப்படி ப்ரெஷர் கொடுத்தாக்கா, பார்க்குற எங்களுக்கும் ப்ரெஷரு, மான்செஸ்டர் யுனைடெட் டீமுக்கும் ப்ரெஷரு, டீம் பிளேயர்ஸுக்கும் ப்ரெஷரு, ஃபுல்லாகவே இப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிம்பத்தை வந்து மெயினாக அந்த ப்ரெஸ் மீடியா தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மான்செஸ்டர் சிட்டியோட கம்பேரிசன் முடிச்சிட்டோன்னா, நம்ம 3 மேட்ச் இல்லை 1 ட்ரா, ஆர்சனல் கூட தோற்றுருக்கோம், அதுவும் 1 கோல். அந்த மேட்ச் நல்லா விளாண்டுருப்பாங்க, வேறு பாய்ஸ் டீசெண்டாக விளாண்டுருப்பாங்க, ஃபினிஷிங் சரியில்லை. இந்த லாஸ்ட் டீம் கூட கொஞ்சம் முக்கணும் நல்லா, அதுக்கப்புறம் கடைசியாக ஆடி விளாண்டு ஏதோ ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து அந்த பெனால்ட்டி அந்த அப்பயே மிஸ் பண்ணோன்னா அந்த திட்ட கூட முடியலனால மிஸ் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்னும் ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருந்திருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஏன் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து ஒரு பெனால்ட்டியை மிஸ் பண்ணான் அப்படின்னு ஒரு சின்னதாக வந்து ஒன்றும் இல்லை, ஒரு வாக் த்ரூ மாதிரி நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஹோல் டீமையே அமோரியம் புரட்டி போட்டு எடுத்துட்டான். 8 பேர்கிட்ட வெளியே போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வந்து அம்மா பசங்க அப்படிங்குவாங்கல்ல, அம்மா பசங்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவின் செல்லை பிள்ளைகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா எது சொன்னாலும் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம துணிவு படத்தில் ஒரு அஜித் குமார் மாதிரி, அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, அர்ஜுன் ட்ரீட் அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, அந்த மாதிரி. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ராஷ்ஃபோர்டு, சான்சோ, கார்னாச்சோ,
எல்லாருமே வந்து இப்போ கார்னாச்சோலாம் உள்ளே வரும்போது நல்லா தான் இருந்தான். ரொனால்டோ ஃபேனாக இருக்கான். டிசிப்ளின் இல்லாமல் ராஷ்வர்ட் உள்ளே வரும்போது ரொனால்டோ பார்த்தா இன்ஸ்பயர் ஆச்சு அப்படிங்கிறானுங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது இவங்களுக்கு? இல்லை பொம்பளை சோக்கா, கிளப்பா, பப்பா, எனக்கு புரியல. மண்டைக்கு ஏறிதான் தெரியல. இப்போ லமின் யமாலுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பெரிய பொண்ணை வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க எல்லாருமே. டாட்மண்டில் வந்து பீக்கில் இருந்த சான்ச்சோ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மொக்க கிளப்னு கூட சொல்லுங்க. அவங்க கூட நல்லா விளாட்றேன். ஆஸ்டன் வில்லான்னு நினைக்கிறேன். கிரீலிஷ் இருக்க டீமா இல்லை வெஸ்ட் ஹாமான்னு தெரியல, எனக்கு தெரிலப்பா. நான் தப்பாக சொன்னால் நான் ஒரு பயங்கரமான ரேண்ட் மோடில் போயிட்டுருக்கேன். நான் பெருசாகவும் பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர்ஸும் ஃபாலோ பண்ணல கடைசி கொஞ்ச நாளாக, கோச்சுக்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு போகிற அளவுக்கு நிலமை வந்திருக்கு. செல்சிக்கு வந்தால் செல்சிக்கு லோனில் முடிச்சு இங்கே வந்திருக்கான். அங்கே போய் டாட்மண்ட் போய் என்ன ஏன் இப்படி ஆகுது? எதனால்? அப்போ யுனைட்டட்னா வந்து என்ன சொல்ல, கிச்சானாலும் இழிச்ச வாங்கிற மாதிரி யுனைட்டட்னாலே இழிச்ச வாங்கினா எனக்கு புரியல. அந்த மாதிரி தான் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மேட்டருக்கு வரும். இப்போ இவங்க எல்லாத்தையும் கழிச்சு கட்டியாச்சு ஒரு வழியாக. எல்லாருமே வெளியே போயாச்சு. இப்போ யாருமே இல்லை. எல்லாம் இப்போ இருக்கிறது ஓரளவுக்கு நியூ செட் ஆஃப் டீமு. அமோரியம் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிற மாதிரியான டீம். இதில் இன்னும் 2 பசங்களை தூக்கணும். நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கெசமீரோ வேலைக்கு ஆக மாட்டான். அவன் வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஃபுல் டீம் பவர் பேக்கடாக ஒர்க் என்ன மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு டீமே சூப்பராக விளாடுது அப்படின்னா அந்த டீமில் நீங்கள் என்ன போட்டிங்க அப்படின்னாக்கா எங்கே மிஸ் பால் ஆகுதோ அங்கே கரெக்டாக நான் இருப்பேன். எங்கே யாருக்கு பாஸ் பண்ணணுமோ கரெக்டாக போடுவேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஸ்டாமினா, ஸ்ப்ரிண்ட்டு, ஆக்சிலரேஷனு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அக்ரெஷனு, இது எதுவுமே என்கிட்ட கிடையாது. இதுக்கான மெயின் காசு என்னென்னா ஏஜ் ஃபேக்டர். நான் சின்ன வயசில் விளாண்ட மாதிரி இப்போ விளையாடல. இது நான் என்ன வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி ரியல் மேட்ரில் இருந்த கசமீராவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீமே ப்ரெஸ் பண்ணியிருக்கும். டீமே சூப்பராக விளாடும். டீமே அவங்க டிஃபெண்டர் கீழே 4 பேர் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது மிஸ்பிளேஸ் ஆகிற பாஸை ஈஸியாக எடுக்க முடியும். கரெக்டாக அந்த லாங் பால் போடுறதா இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேடியமாக இருக்கும். இதே தான் பார்சலோனாவில் இருக்க சர்ஜியோ புஸ்கெட்ஸ்க்கும் அவன் இருக்க பாடிக்கும் அவன் கண்டிஷனுக்கும் டீம் அந்த அளவுக்கு பால் எடுக்கலை அப்படின்னாக்கா அவன் அஃப்கோர்ஸ் டக்குன்னு பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு செகண்ட் முன்னாடி ஆடுறதா இருக்கட்டும், எல்லாம் ஓகே தான். பட் கொண்டு வந்து சாதாரணமான யுனைடெட் மாதிரி டீமில் போட்டால் செல்ஃப் எடுக்காது. இப்போ இருக்க ஃபுட்பாலோட சினாரியோ வேறு, இப்போ இருக்க டாக்டிக்ஸ் வேறு, இப்போ விளையாடுற ஃபுட்பாலே வேறு. ஃபுட்பால் இல்லாமல் அத்லட்டிக்ஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ ஓடுன்னு அந்த அளவுக்கு ஓட வைக்கிறாங்க. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நீ அத்லட்டாக தான் ஃபஸ்ட்டு இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ கொண்டு வந்துட்டாங்க இப்போ டாக்டிக்ஸில். ரூபன் அமோரிமோட சிஸ்டமும் அப்படி தான். 3 at the பேக்னா 2 விங் பேக் போடணுன்னாக்கா மஸ்ரோயி, டியாகோ டாலட்டு இந்த மாதிரி 2 பேர் இருந்தால் மட்டும்தான் மேலே போயிடுவாங்க. அவங்க கீழே இறங்குவாங்க. தே வில் அட்டாக் அண்ட் ஆல்சோ தே வில் டிஃபெண்டுங்கிற மாதிரி ஒரு சினாரியோ. இப்போ இவங்க மேலே போகும்போது கெசமீரோலாம் என்ன பண்ணணும், டிஎம்லேருந்து இப்படி ட்ராப் ஆகணும். இந்த செட் 2 சிஎம் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். இப்போ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சிஎம் விளாண்டுட்டு இருக்கான். இப்போ சிஎம் விளையாடுறான் அப்படின்னா பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் மாதிரின்னு வச்சுப்போம். பாக்ஸ் டு பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தெரியலை அப்படின்னாக்கா ஃபுட்பாலை பிச்சை நீங்கள் எடுத்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டி பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்லேருந்து மேலே அந்த பாக்ஸ் இது வரைக்கும் வந்து மேலே இங்கேயும் விளாட்றவங்க பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். அந்த டைமில் வந்து பால் ஸ்கோல்ஸு, லாம்பார்டு, செராட் இவங்கலாம் வந்து இந்தியாங்கிற பாருங்க இங்கிலாந்துக்கு வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டராக விளாண்டுருப்பாங்க. மேலே தான் ஃபுல்லாக ஆடி இருப்பாங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஏரியாலையும் இருந்திருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் இவங்க எல்லாமே இந்த பொசிஷனில் தான் அமோரியம் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஃபயர்டப்பாக இருக்கணும் அந்த இடத்துல. இது சிடிஎம்மும் கிடையாது, சிஐஎம்மும் கிடையாது. சிஎம்ங்கிறவன் பின்னாடிலேருந்து பில்ட் பண்ணோம். நான் ஒரு ரீல் போட்டேன் இல்லையா, லிவர்பூல் ஜெயிச்சதுக்கு சுபோஸ்லே எங்கே விளாண்டான், ரைட் பேக்கில் விளாண்டான் அந்த மேட்ச்சு. அவனை எந்த பொசிஷனில் போட்டாலும் விளையாடுறான். அப்படின்னா சுபோஸ்லே விளாடுற பொசிஷன் சிஎம்மை பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு ஃபுல்லாக இருப்பான். அவன் கோல் அடிக்கிற பொசிஷன் டி பாக்ஸுக்கு வெளியே. நீங்கள் நல்லா லிவர்பூல்லாம் மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெனால்ட்டி டாட்டுக்கு பின்னாடி வரைக்கும் இருப்பான். அங்கேருந்தெல்லாம் ஷூட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துலேருந்து நம்ம பெனால்ட்டி டாட் வரைக்கும் மேலேயும் கீழேயும் ஓடணும், எடுக்கணும், ஆடணும். நம்ம ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆல்ரெடி எப்படின்னாக்கா நல்லா அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இப்படி தட்டாலே கீழே வந்து டபார்னு உடஞ்சிடுறாள். இவருக்கு எப்படின்னாக்கா இவன் எனக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்கான், யுனைடெடுக்கு மாஸ் பண்ணியிருக்கான், எல்லாம் ஓகே. ஆனால் க்ரை பேபி, இந்த கண்டார ஒலி வந்து ஒரு க்ரை பேபி, ரொம்ப டென்ஷன் ஏற்றுறான். அதாவது எப்படி அப்படின்னாக்கா சர்ஜியோ புஸ்கெட்ஸ் பார்சலோனா ரோலிங் போட்டு இப்படி இருந்து ஒளிஞ்சு பார்ப்பான். அந்த மாதிரி தான் இவன் நம்ம யுனைடெடுக்கு இவன் அப்படி அந்த அளவுக்கு டென்ஷன் கொடுத்துட்ருக்கான் இவன் ப்ரூனோ. இவனுக்கு இன்னும் பொசிஷன் செட் ஆகலை. ஏன்னா இவர் கேமில் விளாடும் போது அங்கேருந்து ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹாலிவுட் பால் போடுறதா இருக்கட்டும், கிராஸ்ஃபீட் பால் ட்ரிபிள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா கருத்துரும்
கொடுத்துரும் முடிச்ச வேலையும் பண்ணுவார், மிஸ்டேக்ஸ் பண்ணால் பின்னாடி தடுப்பாங்க, இவர் கோலை போடுவார், பெனால்ட்டி அடிப்பாருன்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ப்ரீமியர் லீக்ல இப்போ தலைவன் வந்து ஹையஸ்ட் பெனால்ட்டி மிஸ் பண்ண ஒரு பிளேயர்னு வேற நினைக்கிறேன் நான். ஸோ இப்படி இருக்க பிளேயர் இன்னும் செட் ஆகலை. அப்படிங்கும்போது வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ அந்த இடத்துல கோபி மைனோ அன்றைக்கி விளாண்டான், இவன் இன்ஜூரி ஆகி வெளியே போனான் குனியா. விளாடும்போது அவன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டான். ஏன்னா ப்ரூனோ விளாண்ட பொசிஷன் எதுன்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா, மேத்யூஸ் குனியாவும் அந்த வழுக்க ஒருத்தன் விளாட்றான் எம்பேம்பு, அவனுங்க 2 பேரும் வந்து ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக விளாட்றாங்க. அதாவது சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு பதிலாக 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக அவனை போட்டு விளாட விட்றான் அமோரிமா, மேலே ஒரு ஸ்ட்ரைக்கரை போட்டுறான். அப்படிங்கும்போது ப்ரூனோ வந்து அந்த பொசிஷனில் விளையாண்டுட்டு இருந்த ஆள், அவனை கொண்டு வந்து சிஎம்ல போட்டால் என்ன ஆகும்? இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டிரான்சிஷனுக்கு கொஞ்சம் டைம் தேவை, வேறு வழி இல்லை. 5 வருஷம் கண்ணை மூடிட்டு யுனைடெட்டை தூக்கி கடலில் போட்டாங்க நினச்சிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இவனுங்க வந்து வினுஷ் நல்லா சூப்பராக சொல்லியிருப்பார், செஸ்கோவை கூட்டம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நான் முன்னாடி பழைய வீடியோலேயே சொன்னேன் நான் அப்படின்ட்டு. உண்மைதான், நீ செஸ்கோவை கூட்டு வந்து ஆட விடு, அவனை ஃபஸ்ட்டு 90 நிமிஷம் விடு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இனிமேல் சித்தப்பா தான் போய் மேன்செஸ்டர் யுனைட்டட் கோச் பண்ணி காப்பாற்றணும்னு. நான் சொல்லிட்டுமா ஸ்ட்ராட்டஜி, நான் போய் கோச் பண்ணால் நான் எப்படி பண்ணுவேங்கிற மென்டாலிட்டிக்கு எனக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். டியாகோ டாலட்டும் இந்த சைடு நான் சும்மா மசுரோ விங் பேக் ஏறுறாங்க அப்படின்னா 2 சென்டர் மிட்ஃபீல்டரும் அவங்க பொசிஷனுக்கு ட்ராப் பேக் கொடுக்கணும். அவனுங்க அட்டாக் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா மேலே 5 பேர் ஆயிடுவாங்க. டாலோட்டு இந்த சைடு மசுரோன்னு வச்சுக்கோங்க, எம்பெம்பு, குன்யா, பெஞ்சமின் செஸ்கோ, 2 கேமு, ஒரு ஸ்ட்ரைக்கரு, 2 விங்கர் மாதிரி 5 பேர் அட்டாக் பண்ணுற இடத்துல சென்டர் மிட்ஃபீல்டருக்கு என்ன வேலை? பால் மிஸ் பாஸ் ஆனால் சுபோஸ்லே நல்லா பார்த்துக்கோங்க, லிவர்பூலில் மிஸ் பாஸ் ஆனால் சென்டர்லேருந்து எடுத்துருவான். நிறைய பால் மிஸ் பாஸ் ஆகும், எல்லாத்தையும் சென்டர்லேருந்து அழகாக எடுப்பான். அதை தான் இவனுங்க பண்ணணும். இல்லையா அவனுங்க பால் மிஸ் பண்ணாக்க இவனோட பொசிஷனுக்கு ட்ராப் பேக் ஆகணும். நான் வேணால் ஒரு சூப்பரான விஷயம் இதை பண்ணி காட்டலாம். நான் வந்து பிளே ஸ்டேஷனில் வந்து FIFA 25 வச்சுருக்கேன். அதில் வந்து 3-5-2 இந்த ரூபன் அமோரிம் ஃபார்மேஷனில் எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியும், எப்படிலாம் டிஃபெண்ட் பண்ண முடியும், நான் விளாண்டே காட்டலாம் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ண முடியும். ஒரு லோக்கலில் இருக்க டுபாகூர் நான் வந்து இதை பண்ணுறங்கும் போது இவனுங்க எலிட் பிளேயர்ஸ், அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் பண்ண முடியல? ஃபஸ்ட்டு லூக்ஸாவை டீம் மட்டும் தூக்கணும், கசமீரோ டீம் மட்டும் தூக்கணும். இவங்க 2 பேரையும் தூக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து லூக்ஸாக்கெல்லாம் அறிவே இல்லை. மொரினியோ சொன்ன மாதிரி மாட்டு மூலதாயிலி அவன் அப்படியே அடிச்சு தூக்கணும். ஏன்னா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 20 பாஸ் போட்டிருக்கான், 20 பாஸுமே கீப்பருக்கு போட்டுருமா இல்லை டிஃபெண்டருக்கு போட்டுருமா, ஃபார்வர்டில் போட மாட்டேங்கிறான். அதே இந்த லெனி யூரோ பையன் பாருங்க, மிஸ் பாஸ் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் டிரைவ் பண்ணுவான் பந்து எடுத்துக்கிட்டு. டெலிக்டை வந்து இவனுங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. டெலிக்ட் அவ்வளோ சூப்பராக விளாட்றான், என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளாட்றான் டெலிக்ட். இன்னும் ஒரு டிஃபெண்டரு இந்த கட்டையை மட்டும் புச்சர் மட்டும் உள்ளே வந்தானாக்கா எனக்கு ஏதோ ஓரளவுக்கு செட் ஆகும்னு தோணுது. சரி ரைட்டு, இதெல்லாம் ஓகே. இப்போது வந்து ஒரு நம்ம எமி மார்டினஸை சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து டீல் காலி ஆகிட்டு இப்போ பெல்ஜியமோட வந்து குட்டி கோர்ட்டுவா கண்டார ஒலிகள் அதுக்குள்ளே பேர் வச்சுட்டாங்க, பேபி கோர்ட்டுவான்னு அவனை சைன் பண்ணுறாங்கன்னு. அதுக்குள்ளே ஒரு டீம் என்ன போட்டிருக்கோன்னாக்கா இஸ் அ ஒயிட் ஒனானா அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே நான் பார்த்தேன், எனக்கே வந்து அவ்வளோதான் காலியா அப்படிங்கிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஒக்காளி அவன் வந்து அந்த லீகோட வந்து பெஸ்ட் பிளேயருங்கிற அவார்டை வாங்கியிருக்கான்டா. சேவ் பர்சன்டேஜில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், 90% சேவ் பண்ணியிருக்கான், டிஸ்ட்ரிபியூஷன் நீட்டாக இருக்குது. நியர் போஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக கீப்பர் பண்ணுற ஒரு கீப்பர் வந்து அவன் நியர் போஸ்ட்டில் தான் இப்போ கோல் போயிருக்கு. பயண்டர் நியர் போஸ்ட்டில் விட்ருக்கான், ஒனானா நியர் போஸ்ட்டில் விட்ருக்கான். அப்படிங்கும்போது ஒருத்தனை வரும்போதே அவனை காலி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வன்மோண்டா உங்களுக்கு யுனைடெட் மேலேருந்து தான் எனக்கு தோணுது. ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியலை சுத்தமாக. மண்டை அப்படியே வெடிக்கிற மாதிரி அப்படியே ப்ரெஷர் ஆகுது, பிபி ஏறுது, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏன்டா பார்க்குறோங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் ஏதோ பண்ணுறானுங்க பசங்க. சரி அந்த கிரிப்ஸிட்ட வந்துட்டு தோத்துட்டானுங்க, பெனால்டிஸில் போச்சு, எல்லாம் ஓகே காலி, ஓகே தோக்கட்டுமே. இப்போ என்ன புதுசாக அவனுங்க கூட வினுஷ் அசிங்கமாக திட்டுங்க தலை அப்படின்னாரு. திட்டுறதுக்கு என்ன இது அவனுங்க புதுசா இதானே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. திட்டி என்ன யூஸ்? ஓகேடா பரவாயில்ல, அடுத்த மேட்ச் வாங்க பார்ப்போம். டீம் ஷூட் இவால்வ் இல்லை இப்போ தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நல்ல மிட்ஃபீல்டர் வந்திருந்தானாக்கா எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவன் வந்திருந்தானா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோன்னு தான் தோணுது. பட் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி விளையாடணும்னு சொல்கிறேன், ஒரு சின்ன இது சொல்கிறேன், கற்பனைனே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விளையாண்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒரு மேட்ச் இப்போ நம்மளே விளையாட போகிறோம், ஒரு 7 பேர் இல்லை 11 பேர் விளையாட போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபார்வர்டு விளையாடுறேன் அப்படின்னா 20 பால் கூட நான் மிஸ் பண்ணலாம்.
ஆனால் நான் ஒரு பால் அதில் கோல் அடிக்கிறேன் அப்படின்னா டீமுக்கு தான் வந்து இது ரொனால்டோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பால் மிஸ் பண்ணுவான், ஆனால் கண்டிப்பாக கோல் போட்டிருப்பான். இது எல்லா ஸ்ட்ரைக்கரும் இப்படி தான். அப்படிங்கும்போது பெஞ்சமின் செஸ்கோ அங்கே வந்து அவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டு இருந்த ஒரு ஆள் இங்கே வந்து ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்னா, நல்லா போய் அவனோட பழைய ரீப்ளே வீடியோ எடுத்து போடு. நம்ம வந்து அந்த மேட்ச் எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த டைமில். அப்படி அத்தனை பால் போடுவாங்க அவங்களுக்கு செஸ்கோக்கு. அத்தனை பால் போடும்போது அவன் அதை ஹோல்ட் பண்ணுவான், திரும்பவும் அடிப்பான். இந்த புண்ணா அவங்க ஜெர்க்சிக்கு போட்ட அளவு கூட பெஞ்சமின் செஸ்கோக்கு பால் போடலையே. ஜெர்க்சிக்கு போட்டால் அவனே நிறுத்தி ஒரு கோல் அடிச்சிருக்க வேண்டியது. அவரா தடிக்க வந்துட்டு பெனால்ட்டி கேட்பாரு. அவர் அதுக்கு மேலே ஓகே வாய்ப்பு கொடுத்துருக்காங்கும் போது கோல் அடிச்சு டீமுக்குள்ள எப்படி இருப்போங்கிற அறிவுலாம் கிடையாது அவனுக்கு. சாய்ப்பை பார்த்தால எனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர். அந்த மாதிரி பெஞ்சமின் செஸ்கோக்கு போட வேண்டியதுனா அவன் இருக்கான், டவர் மாதிரி இருக்கான். அவன் எவ்வளோ ஹைட் இருக்கான். அவன் ஒரு கிராஸ் போடுறாங்க அவனுக்கு ஓவராலாக. போட வேண்டியதானே, போட்டு பார்க்க வேண்டியதான். டேலண்ட் மாப்பிள்ள நீ போடுறா மாப்பிள்ள, இந்த சைடில் இந்த மதுரை நீ இறங்கியிருக்கா, மதுரை இறங்கணுன்னு கேமே மாறிச்சு. நீ போடுறா மதுரை டேலண்ட், நீ போட்டு தோடா மாப்பிள்ள பார்த்துக்கலான்ட்டு போடு. 10 பால் போடு, ஒரு பால் உள்ளே போவோம் கண்டிப்பாக. அட்டாக் பண்ணால் தானே போவோம். இப்போ வந்து கோல்ஸை திரும்ப அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்து குன்னியாவும் இந்த வழுக்க தலையனுமே அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்போ எதுக்கு ஸ்ட்ரைக்கர் வாங்கணும்? போடணும், அவனை இறக்கணும், 90 நிமிஷம் ஆட விடணும். பந்தை போடுறாங்களா அவனுக்கு செஸ்கோக்கு இறக்கிக்கிட்டே இருக்கணும் பாலை. 90 நிமிஷம் அவனை விளாட விடணும். அவனுக்கு இந்த 3 மேட்ச்லாம் கொண்டு வந்தாச்சு, ஃபிட்டாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுன்னா இறக்க ஆரம்பிச்சிடணும். அவன் டயர்டானாலும் தூக்கி அவனை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் ஜெர்க்சி இருக்கு கழட்டிக்கிட்டு இருக்கான்ல. அவன் 2 வருஷமாக டீமில் இருந்து கழட்டிக்கிட்டு இருக்கான்ல. செஸ்கோ ஆட விடுங்க, எவ்வளோ காலம் ஆட விட்றோமோ அவ்வளோக்கு தானே. நம்ம உட்காந்து இங்கே ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் பெரிய லாடு மாதிரி. ஆனால் ரூபன் அமோரியமுக்கு அங்கே என்ன ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே செய்யணும், ஏதாவது செஞ்சால் தானே தெரியும். செய்யாமல் எதுவுமே செய்யாமல் எப்படி பண்ண முடியும்? எனக்கு அப்போ வந்து இப்போ ஒரு பிரேக் போகிறோம், பிரேக்கில் இருக்கோம் நம்ம. இப்போ வந்த உடனே செல்சி சிட்டின்னு வரிசையாக இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், சிட்டி மேட்சை நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. எப்போ அப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆடிட்டாங்க அப்படின்னா ஜெயிக்க நிறையா சான்ஸ் இருக்குது. இதில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மேத்யூஸ் குன்யா பையன் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினா என்கிட்ட கேட்டாங்க எவ்வளோ நாள் நான் வந்துட்டு. எனக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் வந்து வருஷ கணக்காகும். அவங்களுக்கு மினிமம் 3 to 4 வாரம் மினிமம். அதாவது மினிமம் லெவல் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம்னா 2 மாதம் கூட இருக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த லெவலுக்கு இஷ்யூன்ட்டு. ஸோ இவனுங்க வந்து இந்த வழுக்கையை எம்பேம்பு அவன் பேர், அவனை வந்து பேர்ன் அவுட் பண்ணிடாமல் பார்த்துக்கணும். இவனுங்க இறங்கணும். பை காட்ஸ் கிரேஸ் இந்த மசுரை போன மேட்ச் எனக்கு ரொம்ப டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது. அவனை தூக்கி இந்த சைடு லூக்ஸாக்கு பதிலாக போட்டுட்டு ஒரு பேக்காக போட்டுட்டு ரைட்டில் அமாதை போட்டுட்டு லெஃப்டில் டேலட்டை போட்டு ஆடுங்கடா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கடா, நடக்கும்டா, கண்டிப்பாக கிடைக்கும்டா. நீங்கள் ஜிபிடி வச்சு இதை டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் பண்ணி ரூபன் அமோரியமுக்கு போட்டு ஏதாவது ட்ரை பண்ணுறாமாப்பில். ஏன்னா பல பாக்ஸிங் மேட்ச் இந்த சின்ன பசங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு விளையாண்டு ஜெயிக்கிறாங்களா. அந்த மாதிரி இது நான் சொல்கிற டாக்டிக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடுறா. நீங்கள் வேறு வழி இல்லைடா. அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குடா. உனக்கு மட்டும் ப்ரெஷர் இல்லைடா, மண்டை உடையலடா. எங்கள் எல்லாத்துக்குமே மண்டை உடையுதுடா. ஏதோ மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். வினுஷ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் நிறையா பாயிண்டர்ஸ் விட்டுருப்பேன். வினுஷ் வந்து இவனை வெட்டணும் தலை, அவனை வெட்டணும் தலை, இவன் புடுங்குறான், இவன் லாய்க்கே, இவன் தண்டம், இவன் லாய்க்கே இல்லை தலை. வினுஷ் வாய்ஸில் பேசணுன்னு அப்படி தான் பேசுவான் என் தலைமை. என்ன பார்க்குறீங்க நீங்கள் மேட்ச், இவன் லாய்க்கே இல்லை, அவன் வேஸ்ட்டு அப்படிங்குவான். அந்த மாதிரி நிறையா பேசியிருப்பான். அந்த அளவுக்கு நான் பேச விரும்பலை. ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்குது. டாப் 4 வர வேணாம், ஒரு மண்ணும் பிடுங்க வேணாம், எனக்கு டாப் 6 வரணும். 6th பொசிஷன் எடுத்தால் கூட ஓகே, வி ஆர் ஆன் த ரைட் பாத் அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் கழித்து கட்டியாச்சு. இப்போ புதுசாக ஒரு அழகான ஒரு டீம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரூபன் அமோரியம் சொல் பேச்சு கேட்டு இறங்குற மாதிரி பசங்க. இங்கிலீஷ் பிளேயர்ஸே இல்லாத ஒரு டீம் ஆகிட்டு வருது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஹாரி மெகேரை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவன் ரொம்ப டீசெண்டாக விளாண்டுருக்கான். கோபி மேனெல்லாம் அதுக்குள்ளே கழட்டி இவர் வெளியே டீமில் போய் புளுத்தி இங்கிலாண்டுக்கு ஆடி இவனுக்கு கழட்டி இங்கிலாந்து வேர்ல்டு கப் அடித்து கிழிச்சிடணும். இருடா இருந்து விளாட்றா கொஞ்சமாச்சும். அக்காலா ஓலிகளா பார்ப்போம். நான் அடுத்த வீடியோவில் வந்து எல்லாருக்கூடையும் வந்து பேச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூடா மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திட்டிக்கிட்டு தொலைச்சிடாதீங்கடா. ஏதோ அண்ணன் பாட்டு ஏதோ மனசில் இருந்ததை கொட்டிட்டேன். அத்தா.